வணக்கம். இயற்கை துணை. என் பேர் தேசிக பிரபாகர். நான் தி பர்பஸ் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு நான் ப்ராஃபிட்டை 2 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, அதாவது சுற்றுச்சூழல் பராமரிப்புன்ற ஃபீல்ட்ல ஒரு 9 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வெட்டிங் வித் பர்பஸ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவா லான்ச் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் இதை நம்ம பண்ணிருக்கோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ எனக்கு பின்னாடி தெரியற ஹார்ட் முழுக்க ரீசைக்கிளே பண்ண முடியாத, அதாவது மறுசுழற்சியே பண்ண முடியாத பிளாஸ்டிக் வேஸ்டால செய்யப்பட்ட ஒரு ஆர்ட் ஃபார்ம். சோ இது என்ன பண்றாங்கன்னா, இண்டஸ்ட்ரியில இருந்து டைரக்டா ஜெனரேட் ஆறது கவர்மெண்ட் லேண்ட்ஸ்ல தான் கம்ப்ளீட்டா பர்ன் பண்றாங்க. வேற எந்த சொல்யூஷனும் இதுக்கு கிடையாது. இதுக்கு பேர் தெர்மோசெட் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை நம்ம எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது அப்படின்னு எங்க டீமோட யோசிக்கும் போது வி தாட், ஓகே, இதை அப்சைக்கிள் பண்ணி ஒரு ஆர்ட் ஃபார்மா கொண்டு வந்தோம்னா ஒரு அவேர்னஸாவும் இருக்கும், நிறைய இதோட ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் வர்றதுக்கு ஒரு அவேர்னஸாவும் இருக்கும், அண்ட் இது ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் ஃபார்மாவும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எவர் என்னோட ஓன் வெட்டிங் ரிசப்ஷன்ல இதை லான்ச் பண்ணிருக்கோம். 100 kgs கம்ப்ளீட்டா அப்சைக்கிள் பண்ணி பியூட்டிஃபுல்லா 2 கோல்டன் ஹார்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். சோ இதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க ஜி மோல்டிங் சொல்யூஷன்ஸ் தான் இந்த வேஸ்ட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 7 ஷைன் ஈவென்ட்ஸ் இதை ஃபுல்லா அவங்களோட மேன் பவர் வச்சு கம்ப்ளீட்டா செட் பண்ணிருக்காங்க. லியோ இம்பெக்ஸ் அண்ட் தி பர்பஸ் ஃபவுண்டேஷன் எங்க டீம் கம்ப்ளீட் ஆல் விமன் டீம் இதுல ஒர்க் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்கோம். ஓவர் 1000 கெஸ்ட் இந்த ஈவெண்ட்ல இதை பத்தி ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி உங்க வெட்டிங்ஸ்லயும் ஒரு தாட்ஃபுல்லா ஒரு பர்பஸ்ஃபுல்லா நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் நம்ம எர்த்துக்கும் திரும்ப நம்ம ஒன்று கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆர் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் த பர்பஸ் ஃபவுண்டேஷன் டீம். ரொம்ப நன்றி.